உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தமிழ்வாணன் பேசுகிறேன். சமீபமாக வெளிநாட்டவர்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் நம்ம உலகத்திலே ரொம்ப பெரிய மனிதர்கள் இவங்கெல்லாம் உலகத்துக்கு நிறைய நன்மைகள் செய்தார்கள். உலக சுகாதார மையத்தை ஆட்டி வைக்கக்கூடிய பலவிதமான மனிதர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபமாக அவங்கள பற்றி உண்மை சுரூபங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதை ஏற்கனவே நம்ம ஜோதிடர் செல்வி ஐயா சொல்லியிருந்தார். அது எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லைங்க. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் சனி இருக்கிறாரு. சனி 12வது வீட்டில் இருக்கும் பொழுது 12வது வீடு வெளிநாட்டை எல்லாம் குறிக்கும். அவர் எங்கே போய் அமர்றாரோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து அவர்கள் செய்த சதிகளை எல்லாம் அம்பலப்படுத்துவார். இப்போ நம்ம ஜென்ம சனி வந்தால் பயப்படுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். எப்பொழுதெல்லாம் ஜென்ம சனி வருதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டம் கண்டுரும் நமக்கு. அப்படி அந்த மாதிரி தான் இப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அது சார்ந்த காரகத்துவங்கள் அனைத்தையும் கொஞ்சம் ஆட்டம் காணும் காலபுருஷனுக்கு. இது சும்மா ட்ரைலர் தான். மெயின் பிக்சரும் நிறைய இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா பலவிதமான ஆபத்துகளை நம்ம சந்திக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதனால தான் மனிதர்கள் பலவிதமான பாவங்களை செய்கிறதுக்கு இயற்கை வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை அடிக்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான செயல்களை இறைவன் ஏற்கனவே கொடுத்துருவான். பாவங்களை செஞ்சு அதன் மூலமாக பழியை தீர்க்க எல்லா கிரகங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை கம்மி பண்ணிக்க முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. பில்கேட்ஸ் மட்டும் இல்லை, பல மனிதர்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் அனைத்தையுமே இப்போ வெளியாகிட்டுருக்கு. இன்னும் எத்தனை பேர் சிக்க போகிறாங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மேஷத்திற்கு விழும் பொழுதும் பெரிய ஆபத்துகள் இருக்குது. அப்போ இன்னும் 4.5 வருடங்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. 2030 வரைக்குமே நிறைய நெருக்கடிகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. நிறைய அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மெல்லாம் நேர்மையாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதிலேருந்து நம்ம விடுபடலாம். இல்லை கடமை தவறுதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி கடமைக்கு ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நபர் அவர். அதனால தான் 7ஆம் வீட்டில் அவர் உச்சமாகிறாரு. காலபுருஷனுக்கு 7ல் துலாமில் அவர் உச்சம். ஏன்னா இடத்தராசு மாதிரி உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமை சரியாக செய் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் இல்லைங்க, துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய வேலையை சரியாக செய்யணும். துப்புரவு பணியாளர் மட்டும் இல்லை, கலெக்டருக்கு அவருக்கு உண்டான ரெஸ்பான்ஸை சரியாக செய்யணும். முதலமைச்சர் அவருக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் சரியாக செய்யணும். ஒவ்வொரு குடும்பத் தலைவன் அவர்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை சரியாக செய்யணும். இதெல்லாம் கடமைகளை சரியாக செஞ்சால் தான் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக பட்டி டிங்கரிங் பார்க்காம விட மாட்டார். ஏன்னா நாங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறோம். நிச்சயமாக நிறைய மனிதர்கள் மாட்டுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது என்று. வாழ்க